கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அது பொறுக்கல உங்களுக்கு. இந்த சீசன் தான் எப்படியோ டாப் 6ல இருக்கும். தேவையில்லாம இந்த நேரத்தில் வந்துட்டு கோச்சை சேக் பண்ணிட்டாங்க. பாதி பிளேயர்ஸ் வந்துட்டு ஆஃப்கான் கப் விளாட போயிட்டாங்க. அப்படி இப்படின்னு தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் வந்துட்டு சுத்தமாக சரியில்லை. நம்ம டீம் வந்துட்டு ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் விளாட்றோம். சீனியர் பிளேயர்ஸ் பார்த்தா ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. ப்ரூனோ, கேசிமீரோ, டிலைட்டு. இவங்க சும்மா 3 மாதத்துக்கு ஒரு டைம் கோச்சை மாற்றுறதுனால ப்ரீமியர் லீக் அடிக்க போகிறதெல்லாம் கிடையாது. கோச்சிங் ஸ்டைல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நமக்கு பிளேயர்ஸ் தான் இல்லை. என் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல டாப் சீனியர் பிளேயர்ஸ் வந்துட்டு சைன் பண்ணணும். சீனியர் டிஃபெண்டர்ஸ் வேணும் நமக்கு கண்டிப்பாக. ப்ரூனோ மாதிரி ஒரு மிட்ஃபீல்டர் வேணும். இப்போ ப்ராப்ளம் வந்துட்டு கோச்சா, மேனேஜ்மெண்ட்டா, பிளேயர்ஸா, பிளேயிங் ஸ்டைலா என்னன்னே தெரில. நீங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ட்ரா ஆகிடுச்சு. நிறைய மேட்ச் வின் பண்ணுற கேம்ஸ் வந்துட்டு ட்ராவில் முடிஞ்சிடுச்சு. அந்த கேம்ஸ்லாம் வின் பண்ணியிருந்தால் நம்ம நேரத்துக்கு டாப் 2, டாப் 3ல இருந்துருப்போம் கண்டிப்பாக. நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே விட்டானுங்க. ராஷ்ஃபோர்டு வெளியே போய் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணல. ராஷ்ஃபோர்டு இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டனியும் இப்போ வந்துட்டு ப்ரைமில் தான் இருக்கார். ஆண்டனியும் வந்துட்டு ஆல்வேஸ் ப்ரைமில் தான் இருப்பார். ரியல் பெட்டிஸில் வந்துட்டு போன சீசனே பார்த்துருப்பீங்க. தரமான பெர்ஃபார்மன்ஸு. இந்த 2 பிளேயரையும் விடாமல் இருந்திருக்கணும். ஒரு நல்ல லெஃப்ட் விங் இருந்திருக்கும். ஒரு நல்ல அட்டாக்கிங் மிட்டும் இருந்திருக்கும். ஆண்டனி ஸ்ட்ரைக்கர் கூட ஆடுவார். ஆண்டனி வந்துட்டு எல்லா பொசிஷனும் ஆடுவார். கோல்கி, டிஃபெண்டரு, ஸ்ட்ரைக்கரு. அதனால் ஆண்டனி விட்டது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு. 3 கோச்சை மாற்றிட்டாங்க. நம்மளால் இன்னும் முடிவெட்டாமல் தான் இருக்கார். ஃபேரி டெய்ல் இல்லை ஏதோ ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு முடி வீடு பெருசாக இருக்குமே. அது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். இப்போ இவனுங்களுக்கு என்ன தான்டா பிரச்சனை? அந்த மாதிரி தான் இருக்குது. கோச்சிங் சரியில்லைன்னா வெளியே போடுறாங்க. சரி, நல்ல கோச் பண்ணாலும் தூக்கி வெளியே போட்டுடுறானுங்க. இப்போ வந்துட்டு கோச் வந்துட்டு ஆலிகனர்னு சொல்லியிருக்காங்க. ஃபேப்ரிசோரம் அவர் பேஜில் இந்த பேஜில் போட்டிருந்தீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் பேர் வாயில் வர மாட்டேங்குது. என்னென்ன சேஞ்சஸ் நமக்கு வேணும் அதை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக.